ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கும், உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும், உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், வேலை, தொழில், வருமானங்களை ஆசிர்வதிக்கும், எதிர்காலங்களை ஆசிர்வதிக்கும். உங்கள் வாழ்நாள் முழுமைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணும். ஆமென். நல்லது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து மிக குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சில வேத வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு போதனையாக கொண்டு வரப்போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகள், ஒவ்வொரு நிலைகள், ஒவ்வொரு செயல்பாடுகள், அதனுடைய பரிபூர்ணங்கள், இவைகளை குறித்து சில வேத போதனைகளை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற, உங்களுக்கு கொண்டு வருகிற இந்த தேவ செய்தியின் போதனையுடைய ஒரு தலைப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அது நடத்தல் என்கிறதான ஒரு தலைப்பு. ஒரு ஆமேன் மாத்திரம் நீங்க சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தை எழுதுகிற பொழுது பத்மு தீவிலிருந்து அவர் எருசலேம் சபைக்கு அவர் நிருபத்தை எழுதுகிற பொழுது அவர் எழுதுகிறார், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் என்று யோவான் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற, குறிப்பிடுகிற ஒரு காரியம், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று. அதாவது அவருக்குள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் சபைக்கு செல்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர் அவர் எப்படி இருக்க வேண்டுமாம்? அவர் நடந்தபடியே, இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நடக்க வேண்டும் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால், பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் நடத்தல் அப்படின்றது, யோவான் சொன்ன நடக்க வேண்டும் என்ற அந்த நடத்தல் என்கிற அந்த வார்த்தையினுடைய விளக்கம், பதில் அல்லது அர்த்தம் அது என்ன? பவுல் சொல்லுகிற வார்த்தை, இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக வாழ்வதுதான் என்னதுங்க? நடத்தல். இன்னும் ஒரு முறை நான் சொல்லுகிறேன், நடத்தல் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு மிக எளிமையான ஒரு விளக்கத்தை பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் அறிவுரையாக கடிதத்தை எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அசட்டை பண்ணாதபடிக்கு மற்றவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை, வேதம் வாசிக்கிற வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கையை மற்றவர்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு, பரியாசம் பண்ணாதபடிக்கு,
கேலி செய்யாதபடிக்கு, அலட்சியப்படுத்தாதபடிக்கு, உதாசீனப்படுத்தாதபடிக்கு நாம் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மற்ற அனைவருக்கும் நாம் மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய என்னுடைய நம் எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். வார்த்தையிலும் நடக்கிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாக, கிறிஸ்துவுக்கு கனத்தை கொண்டு வருகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு காட்டுக்கு போவீங்க, ஒரு வனாந்தரத்துக்கு போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏராளமான மிருகங்கள் இருக்கும். காடுகளில், அடர்ந்த காடுகளில் நம்ம சொல்லுவாங்கல்ல, தண்ணி இல்லாத காட்டில் உன்னை போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. உன்னை தண்ணி இல்லாத காட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு காடு, அடர்ந்த காடு, வனாந்தரம், அப்படி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே பாருங்க, பாதையே நமக்கு கிடைக்காது, பாதையே தெரியாது. நம்ம சொல்லுவோம் பாருங்க, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, எங்கே போகிறதுனே தெரியலைங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியலைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ காட்டில் நமக்கு என்ன இருக்காது, பாதை வழி இருக்காது. அங்கே யானைகள் இருக்கும், குதிரைகள் இருக்கும், மற்ற ஊர்ந்து செல்லுகிற பிராணிகள் இருக்கும், சிங்கம், இப்படி போன்ற பலவிதமான மிருகங்கள் இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் இருந்தாலும் அங்கே மனிதர் நடந்து போவதற்கான பாதை என்ன ஆகாது, இருக்காதுங்க. ஆனால் யானையெல்லாம் போகும், மற்ற மிருகங்கள்லாம் போகும். சொல்லுவாங்க, இது யானை தடங்க, யானை இந்த வழியாக தாங்க போகும், இந்த வழியாக தாங்க வரும், இப்படி தாங்க போயிட்டு இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வழியில் நம்மளால் நடந்தால் போக முடியாது. யானை போகிற வழியிலையோ அல்லது மற்ற மிருகங்கள் போகிற அந்த வழிகளிலையோ அப்படி வழி இருக்காது. ஆனால் அவைகளெல்லாம் அப்படி போயிடும். ஆனால் நம்ம மனிதர்களுக்கான நாம் போகிறதுக்கான பாதை இருக்காது. ஆனால் பாருங்க, ஒரு மனுஷன் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே பாதை வந்துடும், ஒரு வழி வந்துடும். சிலர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இந்த ஒத்தடி தடத்திலேயே போனீங்கன்னா, இந்த ஒத்தடி பாதையிலேயே போனீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, அது இடம் வந்துருங்க, நீங்கள் சொல்கிற இடம் இந்த வழியில் போனீங்கன்னா வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்தடி பாதை எப்படி வந்துச்சு, யார் அந்த ஒத்தடியை அங்கே போட்டு வச்சா? அப்போ ஒரு மனுஷன் ஒரு தடவை அங்கே காலை மிதித்து போயிட்டாவே என்ன ஆகும், ஒரு பாதை என்ன ஆயிரும், வந்துடும். நீங்கள் பார்க்குக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அழகழகான ஃப்ளவர்ஸு, கார்டன்ஸு எல்லாமே இருக்கும். அப்புறம் புல்வெளிகள்லாம் இருக்கும் பாருங்கள், அதில் கரெக்டாக ஒரு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, புல்லின் மீது என்ன செய்யாதீர்கள், நடக்காதீர்கள்னு. ஆனால் நம்ம நடக்கிறதுக்கு அங்கே வழி, உட்கார்றதுக்கு வழி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனால் புல்லின் மீது நடக்காதீர்கள்னு. இப்போ ஒரு கேள்வி, ஏன் நடக்கக்கூடாது? புல்லுக்கு வலிக்குமா? இல்லை பாருங்க, நீங்கள் நடந்துட்டீங்கன்னா நம்முடைய நடையில் இருக்கிற பவர் என்னன்னா, அங்கே புல்லை என்ன செய்யாது, அதுக்கப்புறம் முளைக்காது, அது பட்டு போகும், காஞ்சு போகும், அப்புறம் அவ்வளோதான், அந்த புல் தரையே இல்லாமல் அது பாதையாயிரும். அதனால தான் என்ன ஆகுதுங்க, நடக்காதீங்க, புல்லின் மீது நடக்காதீர்கள் அப்படின்னு வாங்க. சில நடக்கிறது கூட பாருங்கள், எப்படி நம்ம புல் தரையில் காலை வச்சு நடந்து போயிட்டா அந்த பசுமையாக இருக்கிற, செழித்திருக்கிற அந்த நீரோட்டத்தோடு அந்த அந்த ஈரத்தன்மையோடு இருக்கிற அந்த புல் எப்படி பட்டு போயிருதோ அது மாதிரி பாருங்கள், சிலருக்கு நடக்கிறது மட்டுமல்ல, வாயை திறந்தாவே சில காரியங்கள் பட்டு போயிடும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ நீ வாயை திறந்துடாத, ஐயோ நீ வாயை வச்சிடாத, ஐயோ அவ்வளோதான், நீ வாய் திறந்துட்டியா, நீ சொல்லிட்டியா, அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்போ பாருங்க, நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையோடு கூட எவ்வளவு மெர்ஜாக இருக்குது, அது எப்படி நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது, இந்த காரியங்களை நன்றாக நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே
தானும் நடக்க வேண்டும் என்று. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? வார்த்தையிலும் நடக்கிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாம் அநேகருக்கு மாதிரியாய் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் இருக்க வேண்டும். சில வேத வசனங்கள் கூட இந்த காரியங்களை தொடர்ந்தேச்சையாக வெளிப்படுத்துகிறது. 1 யோவான் 2:11 வாசிப்போம் என்றால், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் என்று. 1 யோவான் 3:15 வாசி சொல்லுகிறது, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 1 யோவான் 3:14 சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். நித்திய ஜீவன் முடிவில்லாத அந்த எட்டர்னல் லைஃப் அவனுக்குள்ளாக இருக்காது, இராது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பவுல் இறுதியா ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 கொலோசியர் 1:10 கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று. சோ என்ன செய்யணும்னா, அவருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நாம் எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியம். அப்ப தேவனுக்கு எது பிரியம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் தெரியணும். ஆண்டவருக்கு பிரியம் உண்டாக நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றாரு. அப்ப அவருக்கு பிரியம் உண்டாகனா எப்படி நாம் அவருக்கு பிரியம் உண்டாக நடக்கிறது? அப்ப அவருக்கு எப்படி எதில் அவருக்கு பிரியம் அப்படின்றது நமக்கு நன்றாக தெரிஞ்சுன்னா அவருக்கு பிரியம் உண்டாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஸ்பிரிச்சுவல் லைஃபை, கிறிஸ்டியானிட்டி லைஃபை நம்ம என்ன செய்யலாம்? அதற்கு ஏற்ற பிரகாரமாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சில வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 147:11 வாசிப்போம் என்றால், தமக்கு பயந்து தமக்கு தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்க மேல என்ன செய்யறாரு? பிரியமாய் இருக்கிறார் என்று. 2 கொரிந்தியர் 9:7 சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுத்தீங்கன்னா, யாருக்கு 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 அப்படின்னா கர்த்தருக்கு நீங்க உற்சாகமாக கொடுத்தீங்கன்னா அவர் உங்க மேல என்ன செய்யறாரா? பிரியமாய் இருக்கிறாரா. இந்த இப்படி பிரியமாய் இருக்கிற தேவன் அவர் என்ன பண்றாருன்னா, லூக்கா 12:32 உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா விருப்பமும் சித்தமும் உடையவராக இருக்கிறாராம். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ராஜ்யத்தை அவர் என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறார். ஸோ ஆகினால உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம், நான் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அவர் என்னை குறித்து எதிர்பார்க்கிறாரு, விரும்புகிறாரு. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கொடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அதே மாதிரி அவருக்கு எதெல்லாம் பிரியம், எனக்கிட்ட அவருக்கு எதெல்லாம் பிரியம், என்னிடத்துல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். நான் ஆண்டவருக்கு பிரியமுண்டாக நான் எப்படி நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமுண்டாக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்றணும், கர்த்தர் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையை எப்படி நான் வடிவமைக்கணும், அதை நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து அதை யோசிக்கணும். அதை யோசிக்கிறது எப்படி உங்களால் அதை செய்ய முடியும்னா, கர்த்தருடைய வேதத்தை திறந்து அதை நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஓ கர்த்தர் இதெல்லாம் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டு அந்த காரியங்களில் உங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் செயல்படுத்த முடியும். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 15:8 சொல்லுகிறது, செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியமா. ஜபமே அவருக்கு பிரியம். நீங்க ஜபம் பண்றது அவர் அதில் என்ன செய்கிறாரு? பிரியமா இருக்கிறார். இண்டிவிஜுவலா பிரேயர் பண்றது, குரூப்பா பிரேயர் பண்றது, மாசா பிரேயர் பண்றது, இதுல அவர் என்ன செய்கிறாரு? பிரியமா இருக்கிறார். நீதிமொழிகள்ல இன்னும் சில வசனங்களை நீதிமொழிகள் புத்தகம் சொல்கிறது. நீதிமொழிகள் 11:1 சொல்லுகிறது, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று. கள்ள தராசு அதாவது இதை ரெண்டு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். டைரக்டாக பிஸ்னஸை குறித்து எடுத்துக்கொள்ளலாம். பிஸ்னஸில் அண்டர் டீலிங் பண்ணுறது, இந்த கோல்மால்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஏமாற்று வேலைகள்லாம் பண்ணுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல கர்த்தருக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. சுமுத்திரையான நிறைக்கொள்ளோ, நியாயமாக நேர்மையாக உண்மையாக
அப்படி பிஸ்னஸ் பண்ணுறது தான் கர்த்தருக்கு என்னதுங்க பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்போ இது பிஸ்னஸுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அப்படி தான். அப்போ பிஸ்னஸில் வந்து கள்ளத்தராசு மாதிரி அப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் மாய்மால மாதிரி வாழக்கூடாது. வாழ்க்கையில் எப்படி செய்யக்கூடாது? மாய்மால மாதிரி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. பர்ஃபெக்டாக கரெக்டாக வெளியரங்கமாக நாம் வாழணும் அப்படின்னு வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 16:7 இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்கிறாரா. இது ஒரு சீக்ரெட்டுங்க. உங்களை சுற்றி எனிமீஸ் இல்லாமல், உங்களை சுற்றி எதிரிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும், எல்லாரும் உங்களுக்கு உதவியாகவும், எல்லாரும் உங்களுக்கு தயவு செய்யணும், எல்லாரும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கு ஒரு சீக்ரெட்டை ஆண்டவர் சொல்கிறார். என்னன்னா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் மற்றவங்க எல்லாரும் உங்கள் மேலே பிரியமாக இருப்பாங்களாம். பாருங்க, ஒரு பெரிய சீக்ரெட்டு கர்த்தருடைய வசனத்தில் இருக்குது. லைஃபுக்கான அந்த அந்த டிப்ஸ் சொல்லலாம், அல்லது லைஃபுக்கான அந்த ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டீங்கன்னா மற்ற எல்லாரும் உங்களுக்கு பிரியமாக இருப்பாங்க. இப்போ இதை மாற்றி சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு எதிரியாக சத்துருவாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லாரும் உங்களுக்கு எப்படி தான் இருப்பாங்க? எதிரியாக சத்துருவாக இருப்பாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு சீக்ரெட் பாருங்கள், ஒரு டிப்ஸ் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது என்னன்னா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாக இருப்பார்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் வேலை ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் இருக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் எத்தனை மற்ற எல்லாரும் உங்களை நேசிக்கிறவங்க, ஆனாலும் அங்கே 2-3 பேர் இருப்பாங்க உங்களுக்கு எதிராக. உங்கள் கூடையே இருந்து இந்த கூடையே இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்கள் கூடையே இருந்து உங்களுக்கு எதிரான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிற அந்த நபர் மாறிடுவார். அந்த நபர் என்ன செய்வார்? அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார், உங்களுக்காக அவர் பேசுவார். இன்னும் அவர் செய்கிற, உங்களுக்கு எதிராக செய்கிற அவர் போடுற எல்லா பிளானையும் அந்த செயல்களையும் வாஷ் அவுட் பண்ணிடுவார். அதெல்லாம் வாய்க்காம, அதெல்லாம் நடக்காதபடிக்கு ஆண்டவர் செஞ்சிருவார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடந்தீங்கன்னா. அல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தில் இருக்கிற சில பரிசுத்தவான்களை எல்லாம் பாருங்க. இந்த டாப் லீடர்ஸ், பைபிளில் இருக்கிற டாப் லீடர்ஸ், மோசே பாருங்க, சங்கீதம் 90:17 சொல்றாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்ற அந்த டாப் லீடர் மோசே. அவர் ஜெபிக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு. ஆண்டவருடைய பிரியம் உங்க மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் நினைப்பதற்கு, விரும்புகிறதற்கு, வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்வார். ஆமே, அல்லேலூயா. மோசே இந்த ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ பாருங்க, மோசே எப்படி பண்ணியிருக்காரா? மோசேவே இப்படி தான் ஜெபம் பண்ணாரா? ஓகே, அப்போ நாம் என்ன செய்யணும்? அதே மாதிரி ஜெபம் பண்ணணும். இப்போ நம்முடைய ப்ரேயர்னுடைய அந்த பாயிண்ட்ஸ், இந்த ப்ரேயர்னுடைய அந்த நோக்கம், அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் அடையணும். எப்படி? அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், வேத வசனத்தின்படியாக. நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கறிஞர் வாதாடினார்னா உலகத்தில் மக்கள் பேசுகிற நியாயத்தை அப்படியெல்லாம் பேச மாட்டார். என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயங்களா? இப்படியெல்லாம் பண்ணலாங்க, இவர் பாருங்க எங்கள் கட்சிக்காரர் பாவம் இல்லைங்களா, ஐயா நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கய்யா, இப்படிலாம் வாதாட மாட்டார். ஒவ்வொரு அவருடைய கருத்துக்கும் சட்டத்தினுடைய அந்த எண்களை அவர் என்ன செய்வார்? இப்படி இந்த இப்பிக்கோ இத்தனாவது பிரிவு, இத்தனாவது நம்பர் இப்படி சொல்லுகிறது, ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பாருங்க. அப்ப ஜெபம் பண்ணுகிற பொழுதும் அப்படிதான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. அது எனக்கு தெரியாதே பாஸ்டர், அது எல்லாம் வசனத்தில் போட்டிருக்குது. அப்போ மோசே எப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கார் பாருங்க, எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரேயர்
பாயிண்ட்ஸு. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் உங்கள் பிரியம் எங்கள் மேலே இருக்கட்டும் பாருங்கள். நீங்களே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டு மேலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? உங்கள் வாழ்க்கையில் உங்களால் எவ்வளோ தூரம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற நபரா, அல்லது உங்கள் ஃப்ரெண்டை நேசிக்கிற ஒரு நபரா, அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதையாவது கொடுக்குற நபரா நீங்கள் எப்படி மாறிடுவீங்க இல்லையா? அதே போல தாங்க கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும்படிக்கு உங்களுக்கு அவர் திரும்ப திரும்ப என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. எப்படி? திரும்ப திரும்ப ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். பாஸ்டர் இது என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிச்சு காட்டுகிறேன் பாருங்க. உபாகமம் 1வது அதிகாரம், உபாகமம் 1வது அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அங்கே 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். இந்த 10வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை, வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இதோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இப்போ நீங்கள் மைனாரிட்டி கிடையாது, நீங்கள் கொஞ்சம் ஜனங்கள் அப்படின்ற மாதிரி இல்லை, உங்கள் சத்துருக்கள்லாம் திரளாக இருக்கிறாங்க, நீங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படி இல்லை. நீங்கள் எகிப்தில் அப்படி இருந்தீங்க, ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டீங்க? பெருக பண்ணியிருக்கிறார். அது எந்த மாதிரியான பெருக்கம், எந்த அளவுக்கு பெருக்கம் அப்படின்னா, வானத்து நட்சத்திரத்தை போல நீங்கள் என்ன இருக்கிறீங்க, தரலாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆபிரகாம்கிட்டே கேட்டார், வானத்து நட்சத்திரத்தை கொஞ்சம் என்னப்பா அப்படின்னாரு. முடியல அப்படின்ட்டாரு. என்ன முடியாது, அவ்வளோ நம்பர்ஸ் அப்படி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ திரளாயிட்டாங்க, எப்படி, வானத்து நட்சத்திரங்களை போல. இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுவே போதும் தானே, இதோட ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடலாம்ல, நிறுத்திடலாம்ல? அதை பெருகிட்டாங்கல்ல, அதை திரளாயிட்டாங்கல்ல, என்னவே முடியாது இல்லையா, இதோட நிறுத்திடலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆசீர்வதிக்கிறவர், மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கிறவர், மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இதுவே போதும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாராம், இதை 1000 மடங்காக பெருகும்படிக்கு ஆண்டவர் செய்யறாராம். ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களை ஆசீர்வதிக்கிறவருங்க, திரும்ப திரும்ப உங்களை ஆசீர்வதிக்கிற. மோசே அதை தான் சொல்றாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்றார். தாவீது கூட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றார். என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னு தாவீது ஒரு ஜெபத்தை பண்றாரு. மோசேயும் இப்படி தான் ஜெபம் பண்றாரு, தாவீதும் இப்படி தான் ஜெபம் பண்றாரு. நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எனக்கு நீங்கள் போதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போதிக்கணும். இன்னும் நிறைய வசனங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஏசாயா, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அப்படின்னு ஏசாயா ஒரு பெரிய காலிங் கொடுக்குறாரு, ஒரு பெரிய அழைப்பை கொடுக்குறாரு. கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கலாம் வாங்க அப்படின்றாரு. நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன், வாங்க நாம் எல்லாம் நடக்கலாம், மார்னிங் வாக்கிங் போகலாம். அந்த வாக்கிங் இல்லை, அந்த வாக்கிங் நீங்கள் போங்க, உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கலியாக அது ரொம்ப நல்லது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரின் வெளிச்சத்தில் இருக்க வேணும், வெளிச்சத்தில் இருக்கணும், இருட்டில் இருக்கக்கூடாது. இருட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு? யாக்கோப்புக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. என்னாச்சு? அங்கே பயங்கரமான கோல்மால் வேலையெல்லாம் என்னாச்சு, ஏமாற்று வேலையெல்லாம் ராகேலுக்கு பதிலாக லேயால மாற்றி விட்டுட்டாங்க. அப்போ இருட்டில் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, உங்கள் வாழ்க்கை இருக்கவே கூடாது. அப்படி இருக்கவே கூடாது. பாருங்க, வெளிச்சத்தில் தான் இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால தான் ஏசாயா சொன்னார், கர்த்தரின் வெளிச்சத்தில் நாம் நடக்கலாம், நீங்கள் வாங்கன்ற. வெளிச்சம்னா எதுங்க? இங்கே கூட நிறைய லைட்ஸ் இருக்குது. இந்த வெளிச்சமா? இந்த வெளிச்சம் இல்லை, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
போதக சிச்சையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23 இதை சொல்லுகிறது. கட்டளை தான் விளக்கு, வேதம் தான் வெளிச்சம், போதக சிச்சை தான் ஜீவ வழி. லைஃபுக்கான வழியே எதுதான்? போதக சிச்சை. அப்ப கட்டளைன்றது வேதம் தான், கட்டளைன்றது விளக்கு. வேதம் அதுல வெளிச்சமா இருக்குது, போதக சிச்சை தான் பாதையா இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வேதம் வேணும், அவருடைய வார்த்தை வேணும். அதே சமயத்தில் போதகர் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன வேணுங்க? போதக சிச்சை யார் கொண்டு வருவா? மெடிக்கல் அட்வைசர் கொடுப்பாரா? யார் கொண்டு வருவா? யாருக்கு சொல்லுங்க? போதக சிச்சை பாஸ்டர் தான் உங்களுக்கு கொண்டு வருவார். சபையில தான் இந்த போதக அறிவுரை ஆலோசனைன்னு கூட வசனம் சொல்ல பாருங்க, போதக கைட்லைன் கூட சொல்ல பாருங்க. வசனம் என்ன சொல்லுகிறதுனா போதக சிச்சை. ஆனா இந்த போதக சிச்சை தான் உங்களுக்கு என்னதுங்க? ஜீவ வழி. ஆனால் இது எங்களுக்கு கொஞ்சம் பிரியமில்லாத ஒன்றே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், உங்களோடு கூட நானும் அப்படி நினைக்கிறலாம். ஆனால் பாருங்க, ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மாணவர்களை கண்டித்து வழி நடத்துவார். அந்த கண்டிப்பு ஆசிரியர் இடத்துல இல்லைன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் லைஃப் காலியாக போயிடும். ஆனால் ஆசிரியர் கண்டித்து உணர்த்தி கண்டித்து அவர் கரெக்டாக மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அவரை நல்லா வழி நடத்தினா மாணவன் என்ன செய்வான்? ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகி லைஃப்பில் பின்னாடி சைன் பண்ணுவான். அது போலத்தான் போதகரிடத்துலேருந்து வருகிற சிச்சை, போதகரிடத்துலேருந்து வருகிற காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். போதக சிச்சை தான் நமக்கு என்னதுங்க? ஜீவ வழியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதற்காகத்தான் வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது, இதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கியை செய்கிறவனாக இருக்கும்படிக்கு. 17வது வசனம் சொல்லுகிறது, உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் இந்த தேவனுடைய வார்த்தை மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது. கொலோசியர் 2:17 சொல்லுகிறது, அவைகள் எல்லாம் வேத வசனங்கள் எல்லாம் வரும் காரியத்திற்கு நிழலாய் இருக்கிறது என்று. எபிரேயர் 8:5 சொல்லுகிறது, அவைகள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு நிழலாக இருக்கிறது என்று. கலாத்தியர் 3:24 சொல்லுகிறது, நியாய பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாய் இருக்கிறது என்று. அப்ப இந்த வேத வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் உங்களை தேறினவர்களாய் மாற்றுகிறது. எந்த ஒரு நற்கிரியை செய்ய உங்களை ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. உங்களுக்கு உபதேசத்தையும் இந்த வேத வசனம் கொண்டு வருகிறது, கடிந்து கொள்ளுதலையும் வேத வசனத்தை கொண்டு வருகிறது. உங்க வாழ்க்கையை சீர்திருத்துகிறது, நீதியை, தேவனுடைய மார்க்கத்தை, வழியை அது படிப்பிக்கிறது. உங்க வாழ்க்கை முழுவதுக்கு இது பிரயோஜனமாய் இருக்கிறது. நாட் ஓன்லி இது மட்டுமல்ல, இனி வரப்போகிற காரியத்திற்கு இந்த வேத வசனங்கள் சேடாவாக, நிழலாக இது இருக்கிறது. வரப்போற காரியத்துக்கு மட்டுமல்ல, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு, அதனுடைய சாயலுக்கும் இது நிழலாக இருக்கிறது. இதனோடு கூட முடிஞ்சிருச்சா? இல்ல பாருங்க, இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது இந்த ஒவ்வொரு வேத வசனமும் உங்களை ஒரு எங்கன்னா கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துறது. கிறிஸ்துவுக்கு நேராக நீங்க ஒவ்வொரு வேத பகுதியும் ஒரு வசனமாக, ஒரு அதிகாரமாக, ஒரு நிருபமாக, ஒரு புத்தகமாக அப்படி நீங்க வாசிக்கிற பொழுது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவரை அறிகிற அறிவில வர்றீங்க. இன்னும் அவரோடு கூட நெருங்கி சேருகிற அனுபவத்தை உடையவர்களாய் நீங்க மாறுறீங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுங்க. ஏன்னா கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறார். நாம் காண்கிற, நாம் காண முடியாத எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே அவர் என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். சங்கீதம் 138:2 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர்
மகிமைப்படுத்திருக்கிறீர் என்று. அந்த வார்த்தை தாங்க நமக்கு வேணும். அந்த வார்த்தை தான் நமக்கு என்னதுங்க வேணும். இந்த வார்த்தை அப்படின்னாவே வேதாமத்தில் சில வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு முறை இயேசுனுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு, போதனை கேட்டு மற்றவர்கள் எல்லாம், ஐயோ இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவா, நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இயேசுவை பின்பற்றதை விட்டுட்டு யூட்டன் போட்டு திரும்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இயேசு தன்னோடு இருந்த தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, ஏப்பா நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு இந்த வாரம் போகாமல் இருந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளானோட நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த ப்ரேயர் மீட்டிங்கை கட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு டிமிக்கி போட்டுடலான்ட்டு இருக்கிறீங்களா? ஆனால் பேதுரு சொன்னார், யார் இடத்துல ஆண்டவரே நாங்கள் போவோம்? ஜீவன் தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் அண்டே உண்டு. ஜீவன் தருகிற வார்த்தைகள் யோவான் 6:68, யார் இடத்துல நாங்க போவோம்? ஜீவன் தருகிற வார்த்தைகள் உம்மிடத்துல அன்றோ உள்ளது. ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வரணுங்க. வார்த்தைக்கு நேராக வரணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக வரணும். இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றும். இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையினுடைய வனாந்திர பகுதியை வயல்வெளியாக மாற்றும். இந்த வார்த்தை தான் அவாந்திர வெளியில் உங்களுக்கு ஆறுகளை ஓட செய்யும். இந்த வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தை யாக்கோபனுடைய குடும்பத்தை போல பரவி போகிற ஆறுகளைப் போல, நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல, கேதுரு மரங்களைப் போல உங்க குடும்பத்தை இந்த வார்த்தை தான் மாற்றும். சோ ஆகினாலே இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக நிரம்பி வழிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் இதுக்காக ஒரு அழைப்பு அவர் சொல்லுகிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2:11 அவர் சொல்றாரு, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று பவுல் சொல்றார். யோவான் சொன்னாரு, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும், தானும் நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனான யோவான் சொன்னார். இங்கே பவுல் சொல்றாரு, என்ன சொன்னாரு? தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும் என்று. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த காலவேளையில நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஒரு 4 குறிப்புகளாக உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். முதலாவது நாம் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும். உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுக்கு முன்பதாக நடக்க வேண்டும். என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வசனம். ஆதியாமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாம், ஐ அம் ஆல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆதியாமம் 12வது அதிகாரத்தில் அழைக்கிறார். 12வது அதிகாரத்தில் அழைச்ச ஆண்டவர் அவனை நடத்திட்டு வர்றார். 12வது அதிகாரம் முழுவதும் நடத்துறாரு, 13வது அதிகாரம் முழுவதும் நடத்துறாரு, 14வது அதிகாரத்தில் நடத்துறாரு, 15வது அதிகாரத்தில் நடத்துறாரு, 16வது அதிகாரத்திலையும் நடத்துறாரு. 16வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். அதற்கப்புறம் 17வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது. அப்போ முந்தின வசனத்தில் ஆபிரகாமுக்கு 86 வயது, அடுத்த வசனத்தில் 99 வயது.
அப்போ இடையில எத்தனை வருஷம் காணாம போயிடுச்சுன்னா 13 வருஷம் காணாம போயிடுச்சு. அப்போ இந்த 13 வருஷம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். என்னாச்சு, என்ன நடந்துச்சு? பைபிளில் எதுவுமே போடல. ஸோ அதை குறித்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவனுக்கும் அங்கே எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்த மாதிரியும், ஆபிரகாமுக்கு தேவனுக்கு எந்த ஒரு தொடர்பு இருந்த மாதிரியும் தெரியவே இல்லை. பாருங்க, 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அழைச்ச போது எஸ் சார் அப்படின்ட்டு வந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். புறப்பட்டு விசுவாசத்தோடு கொஞ்சம் குறைய 1600 கிலோமீட்டர் அவர் என்ன செய்கிறாரு, ஊர் என்கிற கல்தேய தேசத்தை விட்டு அவர் கானானுக்கு நேராக புறப்பட்டு போறாரு. இந்த நாட்களில் போகிறதுக்கு அட்ரஸ் கொடுங்க, அல்லது என்னதுங்க லொக்கேஷன் மேப்பை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு நம்ம போயிடலாம். பை ஏரில் போடலாமா, பை ட்ரெயினில் போகலாமா, பை ட்ராவல்ஸில் போகலாமா, இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க, நான் வந்துடுறேன், இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டேன், புறப்பட்டேன், இங்கே வந்துட்டேன், இங்கே ரீச் ஆகிட்டேன், இன்னும் எனக்கு இன்னும் ஒரு 3 ஹவர்ஸாக எனக்கு காமிக்குது, இன்னும் நான் 3 ஹவரில் ரீச் ஆயிடுவேன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு லொக்கேஷன் மேப் ஆண்டவர் கொடுத்தாரா? அன்னைக்கு பை ஏரில் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரா? இல்லை. பாருங்க, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு எதுவுமே கிடையாது. அவன் மலைகளை தாண்டி, வனாந்தரங்களை தாண்டி, நதிகளை தாண்டி, ஆறுகளை தாண்டி, கள்ளர்களை அவர்கள் மத்தியிலையும் அவன் நடந்து இப்படி தான் ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும். அன்னைக்கு ஆபிரகாம் போன நாட்களில் கொள்ளை நோய் வந்துச்சா என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் ஆண்டவர் வழி நடத்தி காப்பாற்றி பத்திரமா ரீச் பண்ண வந்துட்டாரு, கானானுக்கு ரீச் பண்ண வந்துட்டாரு. இப்போ பாருங்க, இப்போ 16வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் 86 வயசு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் என்னாச்சுன்னே தெரியல. ஆபிரகாம் எங்கன்னு தெரியல, ஆபிரகாமுக்கு என்னாச்சுன்னே தெரியல. இப்போ அப்படியே நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம வாழ்க்கையில ஒரு ஆதியாகமம் 12வது அதிகாரம் வந்துச்சு. ஆண்டவர் அழைச்சார், வா வா மகனே, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ பயப்படாதே, தைரியமாறு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தோம். 12வது அதிகாரம் நம்ம வாழ்க்கையிலையும் வந்துச்சு, 13வது அதிகாரம் நம்ம வாழ்க்கையிலையும் வந்துச்சு, 14வது அதிகாரம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு, 15வது அதிகாரம் அதுவும் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு, 16வது அதிகாரமும் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் காணா போயிருச்சு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கிறீங்க நீங்க? ஒரு காலத்துல ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? 13வது அதிகாரத்தில் எப்படி இருந்தீங்க? 14, 15 ஆண்டவர் உங்களை எப்படிலாம் வழி நடத்தினார், எப்படிலாம் உங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்காக நான் இப்படி இருப்பேன், சபைக்காக நான் இப்படி இருப்பேன், ஆண்டவருக்காக நான் இப்படி வாழ்வேன், என் வாழ்க்கை அவருக்கு தான், என் குடும்பம் அவருக்கு தான், என் பிள்ளைகளுக்கு தான், இனிமா நான் அவருக்கு தான், இந்த உலகம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், எதுவுமே வேணாம். இப்ப 16வது அதிகாரத்தில் 13 வருஷம் காணோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணோம். யார் இந்த ஆபிரகாம்? விசுவாசிகளின் தகப்பன். சாதாரணமான 1600 மைல் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து கானானுக்கு நேராக தனிநபராக விசுவாசத்தோடு கூட நடந்து வந்தவா. அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சுக்க உங்க வாழ்க்கைய. ஆனா இப்ப எங்க இருக்கிறீங்க? சபைக்கு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதா? பாஸ்டருக்கு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதா? பைபிளுக்கு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதா? ஜபத்துக்கு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதுக்கா? ஒரு ஜபத்துக்கு உங்களால வர முடியுதா? ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு உங்களுக்கு வர முடியுதா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட முழுசா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியுதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு 2 மணி நேரம் இருக்க முடியாதா? ஆண்டவருக்காக ஒரு 2 மணி நேரம் முழு குடும்பமா வர முடியாதா? ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வர முடியாதா? ஒரு ஜபத்துக்கு உங்களால வர முடியாதா? ஒரு ஊழியத்துக்கு உங்க வீட்டை திறந்து கொடுக்க முடியாதா? 14வது வசனம் முதல் வசனம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் 99 வயதான பொழுது ஆபிரகாமுக்கு அவரே தரிசனமானார். பல வேளையில ஆண்டவர் தான் உங்களோட பேசுறாரு, அவர் தான் உங்களை கூப்பிடுறாரு. நீ வா, ஊழியத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, சபைக்கு வா, உன் குடும்பத்தை ஊழியத்துக்கு திறந்து கொடு, உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு அனுப்பு, நீ ஈடுபடு அப்படின்றாரு. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க. தேவனுக்கென்று வாழ்க்கையை முழு மனதோட அர்ப்பணிக்காம, முழு மனதோட வாழ்க்கையை கொடுக்காம, முழு மனதோட வீட்டை திறந்து கொடுக்காம, முழு மனதோட சபையில ஃபெலோஷிப் வைக்காம, ஈடுபாடு இல்லாம, வருவோர் போவோர் போல அப்படியே வந்துட்டு அப்படியே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எவ்வளவு நாளைக்கு இருக்க போகிறீர்கள்?
ஆண்டவரே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். ஸோ கம், வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, வாங்க, நீங்க வாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்கள் ஏன் வெளியிலே நிற்பானேன், உள்ளே வாரும், உள்ளே வாரும். இங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, ஆபிரகாம் நீ இப்படி இருக்காத ஆபிரகாம், இது உனக்கு நல்லதல்ல. நீ இப்படி இருந்தீனா எங்க போக மாட்ட, கானானுக்கு போக மாட்ட. நீ இப்படி இருந்தீனா நான் உனக்கு செய்வேன் என்று, உனக்கு தருவேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தை I cannot fulfill, என்னால இதை செய்ய முடியாது. நீ வா, எனக்கு முன்னாடி வா அப்படின்ட்டார். கம், எங்க இருக்க, வேர் ஆர் யூ? ஆதாம் பார்த்து கேட்டாரு, ஆதாம் வேர் ஆர் யூ? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு சாக்கு போக்கு. இன்னைக்கு நம்மள மாதிரி சாக்கு போக்கு சொல்ற நபர் யாரு? ஆண்டவரை பிளைண்ட் பண்ணிடுவோம். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம் வா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ என்ன செய்ய, உத்தமனாயிரு. அப்ப ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னாடி இல்லாம இருக்கிறாரு. அப்புறம் உத்தமனா இருக்கிறாரா என்றது ஆண்டவரே சொல்றாரு, நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு என்ன செய்ய, உத்தமனாயிரு அப்படின்றார். சரி, இங்கே உங்க வாழ்க்கை முதல் குறிப்பு, தேவனுக்கு முன்பாக நீங்கள் நடக்க வேண்டும் உங்க வாழ்க்கையை. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக நீங்க நடக்கலைன்னா என்ன நடக்குன்னா, உங்க ஆத்துமாவுக்கு விரோதமாக உங்க மாம்சம் எழும்பும். உங்களுடைய மாம்ச சிந்தை உங்களுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். 1 பேதுரு 2:11 பேதுரு அதை சொல்றார். மாம்ச சிந்தை இச்சை உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்யும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை உண்டாக்கும் என்று பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ உங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி இல்லைன்னா என்ன நடக்குன்னா, உங்க மாம்சம் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிராக அது ஒர்க் அவுட் பண்ண, ப்ராசஸ் பண்ண, என்ன ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன செய்யும், ஆரம்பிக்கும். யோசேப்புக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் யோசேப்பு என்ன சொன்ன, தேவன் என்னை பார்க்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறேன், அவருடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கிறேன், மறைவில் இல்லை, அவர் என்னை பார்க்கிறார், ஸோ நான் என்ன செய்ய மாட்டேன், நோ அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், தேவனுக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை இருக்கணுங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஹோலி லைஃபாக நீங்கள் வாழ முடியும், பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், உங்கள் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் அப்போ தான் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள். பவுல் அதை சொல்றார், அந்தபடியே ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றார். சரி, செகண்ட், இரண்டாவது குறிப்பு என்னன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 1-2 பவுல் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில நடத்தல் அப்படின்ற பகுதி தேவனுக்கு பின்பாக நடக்க வேண்டும். இந்த செய்தியை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல் குறிப்பு, நீங்க தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும், அதாவது வாழணும். அப்படி தேவனுக்கு முன்பாக நீங்க வாழ்ந்தீங்கன்னா மாம்சம் உங்களுக்கு விரோதமா என்ன செய்யாது, எழும்பாது. உங்களுக்கு விரோதமா வருகிற மாம்சீக காரியங்கள் எல்லாம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க ஆக்கினை தீர்ப்பு அடையாதவர்களாய் நீங்க வாழ முடியும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஸோ தேவனுக்கு முன்பதாக நீங்க நடக்க வேண்டும். வாக் பிஃபோர் ஹிம். இந்த செகண்ட் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக் ஆஃப்டர் ஹிம், அதாவது தேவனுக்கு பின்பாக நீங்கள் நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? பவுல் சொன்னார் இல்லையா, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று. தேவனுக்கு பின்பாக நடக்கணும். தேவனுக்கு பின்பாக நடக்கிறது அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துறதுன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சீசனாக வேண்டும். கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? சீசனாக வேண்டும். விசுவாசியாவே வாழ்க்கையில் ஓட்டிடக்கூடாது. என்ன செய்யணும்? சீசராக மாற வேண்டும். லூக்கா நற்செய்தி 14:27
இயேசு சொல்கிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷன் அல்ல அப்படின்றார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு பின் செல்லணும். பின் செல்றதுன்னா எப்படி? ஒரு சிலுவை ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாருக்கு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. யாருக்கு? அவரை சேவிக்கிறவர்களுக்கு. யாருக்கு? அவருடையவர்களுக்கு. எதுக்கு? அவருக்கு ஒரு சிலுவை இருந்தது, அதே போல ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு சிலுவை. பவுலு கூட எனக்கு ஒரு முள்ளு இருக்குதுன்றாரு, சிலுவையை எனக்கு ஒரு முள்ளு இருக்குன்றாரு. அப்போ உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கும், ஒரு பாடு இருக்கும். இயேசு சொல்றார், ஓப்பனா சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பட் டோன்ட் வரி, நான் உலகத்தை என்ன செய்திருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன். நீங்களும் அந்த உபத்திரவத்தை என்ன செய்வீங்க? ஜெயிச்சிருவீங்க. அது உங்களை மேற்கொள்ளாது, நீங்க தான் அதை என்ன செய்வீங்க? மேற்கொள்ளுவீங்க. அப்ப சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும். ஒருவேளை அது உங்களுக்கு முடியலன்னா நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே இதை எப்படியாவது என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யுங்க. இயேசுவே சொன்னார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்தேன், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுனாரு. இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்காக கஷ்டங்களுக்காக இருந்துட்டு போகட்டும் அப்படி இல்லை. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தில் வளர்ந்து அதை மேற்கொள்ளுங்க, முன்னேறுங்க. ஆனால் இந்த பாதையில் சீசராக நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு குறிப்பு, நாம் என்ன செய்யணும்னா தேவனோடு கூட நடக்க வேண்டும். தேவனோடு கூட நடக்க வேண்டும். மூணாவது, ஆதியாமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு வருவோம். ஆதியாமத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான், அதாவது நடந்து கொண்டிருந்தான். முதல் குறிப்பு பார்த்தோம், தேவனுக்கு முன்பதாக நடத்தல். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ல, எனக்கு முன்னாடி நடன. பின்பதாக தேவனுக்கு பின்னாடி நடத்தல். கிறிஸ்து தன்னை பின்பற்றவர்களை பார்த்து சொன்னார், நீ தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி நீங்க வாங்க அப்படின்னாரு. இப்போ பாருங்க, ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்து சொல்கிறது. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட என்ன செய்திருக்கிறான்? நடந்தான். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கையை இது குறிப்பிடுகிறத பாருங்க. கிறிஸ்து சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதிலே உங்களை நான் என்ன செய்கிறேன்? சிநேகிதன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஏனோக்கும் இயேசுவும் தேவனும் நடக்கும்போது அப்படியே ஜீசஸ் அப்படியே ரைட் சைடில் நடந்து போயிருப்பார், ஏனோக்கு லெஃப்ட் சைடில் நடந்து போயிருப்பாரா? இல்லை பாருங்க, ஃபஸ்ட்டு 2 பேரும் அப்படியே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 2வது கரம் பிடித்து நடந்திருப்பாங்க, அதற்கு மேலே தோள் மீது தோள் போட்டு என்ன செய்திருப்பார்கள்? நடந்திருப்பார்கள். 300 வருஷம் ஏனோக்கு சிங்கிள் மேனா? இல்லை பாருங்க, அவர் ஃபேமிலி மேன். அவருக்கு ஒய்ஃப் இருந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அவர் ஒரு நம்மளை போல ஒரு சொசைட்டியில் தான் என்ன செய்திருக்கிறார்? வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். அவருக்கு ஜாப்பு, அவருக்கு பிஸ்னஸ்ஸு, அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஆனாலும் 300 வருஷம் அவர் தேவனோடு கூட என்ன செய்திருக்கிறார்? நடந்திருக்கிறார். நீங்களும் அப்படி நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனோடு கூட நீங்க வாழணும். உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ், ஒரு கேப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனோடு கூட நடக்கணும். தேவனோடு கூட நடக்கிறதுனா என்னதுங்க? அது எப்படி பிரதிபலிக்கிறது? அது எப்படி அந்த லைஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது? விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 11:5 அதை தான் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று. அப்ப ஏனோக்கு விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப தேவனோடு நடக்கிறது அப்படின்னா விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறது. ஆமென். ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு ஜெபம் அது கேட்கப்படணும், நிறைவேறணும், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றதுல அந்த லெவலில் தாண்டி இன்னும் கூட விசுவாசத்தில் வளர்ந்து விசுவாசம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். பாருங்க, அதோடு கூட அதே வசனம் எபிரேயர் 11:5 சொல்கிறது, அவன் சாட்சி பெற்றான் என்று சொல்லி. அவன் சாட்சி பகர்றான் கிறிஸ்துவை குறித்து. தேவனாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் சாட்சி பெறுகிறான். மூணாவது, யூதா 14:15 சொல்லுகிறது, அவன் வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இங்க பாருங்க, ஒரு அமேசிங் ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இன்னும் பிறக்கல.
புதிய ஏற்பாட்டில் மத்தேயு அதிகாரத்தில் தான் நாம் பார்க்குறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சனமே வானதூதர்கள் தோன்றி இப்படிலாம் வசனங்களை பார்க்கலாம். ஆனால் ஏனோக்கு எங்கே வாழ்ந்தார்? மத்தேயு எழுதின அதிகாரத்தில் 1வது வசனத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஏனோக்கு ஆதியாமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். ஆதியாமத்தில் இருக்கிற ஏனோக்கு கிறிஸ்துனுடைய அந்த பெத்லகேம் பிறப்பை தாண்டி கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்த ஏனோக்க பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப பாருங்க, விசுவாசத்தில் அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார். நீங்க அப்படி வளரணும். எப்படி இருக்கணும்? நீங்க அப்படி வளரணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். நீங்கள் சாட்சி பெறணும். ஆண்டோடைய வருகை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். நான்காவது என்ன பண்ணணும்னா, தேவனுக்குள்ளாக நடத்தல். தேவனுக்குள்ளாக நடத்தல். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அருமையான வேத வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அப்படின்னு வேதவசனம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. 4வது என்னன்னா, நீங்க அவருக்குள்ளாக வாழணும். நடத்தல் அப்படின்றது வாழ்வது. அவருக்குள்ளாக தேவனுக்கு முன்பதாக நீங்க வாழணும். 1வது. 2வது, தேவனுக்கு பின்பதாக நீங்க உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும். 3வது, தேவனோடு கூட ஏனோக்கை போல விசுவாசம் உள்ளவர்களாய் சாட்சி பகிர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாய் நீங்க வாழணும். 4வது, அவருக்குள்ளாகவும் நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். அவருக்குள்ளாக இருக்குன்னா இந்த சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி இருக்கணும்? கிறிஸ்துவை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்களே தேவனுடைய நிருபங்களாக, நற்கந்தங்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யணும்? சர்ச்சில் போனால் தேவதூதன் மாதிரி, வெளியிலையும் என்ன செய்யணும்? தேவதூதன் மாதிரி இருக்க வேண்டும். ஆமாம், பாருங்கள், இப்போ நம்ம எல்லாரும் இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்க உள்ளே இருக்கிறவங்கள பார்க்க முடியுமா? இந்த கட்டடத்தை தான் பார்ப்பாங்க. அதுபோல தான் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்தா மற்றவர்கள் யாரை தான் பார்க்குற மாதிரி இருக்கணும்? கிறிஸ்துவையே பார்க்குற மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. ஸோ இப்படியெல்லாம் எப்படி இருக்க முடியும்? இப்படிலாம் இருக்கணும்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மாதிரி நான் வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பவுலு சில வசனங்களை சொல்கிறார். அதே கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் சில காரியங்களை சொல்லிட்டே வர்றார். நீங்கள் வசனத்தை குறிச்சுக்கிட்டு வீட்டில் போய் வாட்சி பாருங்க. 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு. மட்டுமல்ல, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8-9 அவர் சொல்றார். ஸோ இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளின்படி நடந்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற நபர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தபடியே ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதாமம் சொல்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்படி வாழ்கிற உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையினுடைய நடக்கைகளை பார்த்து உங்களை பின்பற்றி உங்கள் மூலமாக தேவனாலே வழி நடத்தப்படுவார்களாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.